தலன்னு குதிரைவாலி பொங்கல் ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு 200 கிராம் அளவுக்கு குதிரைவாலி எடுத்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு ரெண்டையும் கழுவி ஒரு ½ மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் போகிற ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு செய்கிறப்ப சாஃப்ட்டும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. இதுக்கு வந்து 1க்கு 3 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு, சீரகம் 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி துருவல், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 3லேருந்து 4 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ உப்பு சேர்க்கல. ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன் இடித்த மிளகு, கொஞ்சோண்டு இஞ்சி துருவல், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம், முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 5லேருந்து 10 நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா கம்மன்னு குதிரைவாலி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கெட்டி தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.